Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. RIAC ranked number 17 in India by IIRF. Big clubhouse, tiny living space, more common space but less living space. Highest carpet area up to 70% only in Jain's home. வீட்டில் சித்ரா பௌர்ணமியில் சத்யநாராயண பூஜை பண்ணினா கோடி கடன் அடையும். அந்த கடன் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு இடமே இல்லைன்னு சொல்லலாம். எனக்கு செல்வ நிலை உயரணும், கடன் நான் எனக்கு குறைஞ்சே தீரணும் அப்படின்னு ஆசைப்படுறவா சித்ரா பௌர்ணமி அன்று சத்யநாராயண பூஜை செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளுடைய தலைவிதியை நம் மாற்றி எழுத வேண்டும் என்ற ஆசை இருந்தால் இந்த நாள்ல நம்ம சித்திரகுப்தரிடம் முறையிடும் பொழுது அந்த மாற்றம் கிடைக்கும். பிகைன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஸ்னேகா. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரா குருஜி சத்யசீலன் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் குருஜி. ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தி சாயி நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கம்பா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் குருஜி. சொல்லுங்கம்மா. சித்ரா பௌர்ணமி. சித்ரா பௌர்ணமினா என்ன சுவாமி? அதே போல பாத்தீங்கன்னா இருக்கிற பௌர்ணமிகள்லயே ரொம்ப வலுவான பௌர்ணமியை நம்ம சித்ரா பௌர்ணமின்னு சொல்லுவோம். பொதுவா பௌர்ணமி திதியில் சித்திரை நட்சத்திரத்தில் வரக்கூடியதை சித்ரா பௌர்ணமின்னு சொல்லுவோம். இது சித்திரகுப்த அவதார திருநாள், சித்திரகுப்தருக்கு திருமணம் நடக்கக்கூடிய திருநாள். நம்மளுடைய தலைவிதியை நம் மாற்றி எழுத வேண்டும் என்ற ஆசை இருந்தால் இந்த நாள்ல நம்ம சித்திரகுப்தரிடம் முறையிடும் பொழுது அந்த மாற்றம் கிடைக்கும். எப்படி அந்த மாற்றம் கிடைக்கும்னா, அவர்கிட்ட போன மாத்திரமே நமக்கு தலைவிதியை மாத்திர மாட்டாரு. நம் கர்மா எதை மையப்படுத்தி இருக்கிறது, எந்த மனிதருக்கு எந்த தானத்தையும் சேவையையும் செய்தால் அது குறைக்கப்படும் என்ற வழியை சித்திரகுப்தர் நமக்கு என்ன பண்ணுவார்னா காண்பிப்பார். சோ அதனால சித்திரகுப்தரை நினைத்து அன்று வழிபட ரொம்ப சிறந்தது. எனக்கு செல்வ நிலை உயரணும், கடன் நான் எனக்கு குறைஞ்சே தீரணும் அப்படின்னு ஆசைப்படுறவா சித்ரா பௌர்ணமி அன்று சத்யநாராயண பூஜை செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. வீட்டுல சித்ரா பௌர்ணமியில் சத்யநாராயண பூஜை பண்ணினா கோடி கடன் அடையும். அந்த கடன் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு இடமே இல்லைன்னு சொல்லலாம். எப்படி அந்த பூஜை பண்ணினா மட்டுமே போதுமா அப்படின்னு கேட்கலாம். பொதுவா கடன் அப்படின்றதே கர்ம வினைன்னு அர்த்தம். இப்ப கர்ம வினை ஒருத்தனுக்கு இருக்குன்னா அவன் ஜாதகத்துல சந்திரன் வலுவிழந்துடும். சந்திரனை தான் நம்ம மனோகாரகன்னு சொல்றோம். மனோகாரகன் கெட்டு போயிட்டாவே அவன் சிந்திக்கிறது, அவன் செயல்படுத்துறது, அவன் சந்திக்கிற நபர்கள் எல்லாமே தப்பான நபர்களாவே இருப்பாங்க. நல்ல வழிகாட்டிகள் கிடைக்க மாட்டாங்க. மனோகாரகன் நல்லா ஆகிட்டான்னா அவன் சந்திக்கிற நபர், பார்க்கிற நபர் எல்லாமே அவனுக்கு உதவி பண்ணி வர நபரா இருப்பாங்க. இப்ப மனோகாரகன் கெட்டு போயிருந்தானா மனிதர்களால் நமக்கு உதவி கிடைக்காது. மனோகாரகன் வலுவா இருந்தாங்கன்னா நிறைய பெரிய மனிதர்களால் நமக்கு உதவி கிடைக்கும். இப்ப உண்மைதானே? இப்ப மனோபலம் இல்லாதவர் மனோபலம் உள்ளவரோடு பேசும் பொழுது அந்த பலம் அவருக்கு ஏற்படுகிறதா இல்லையா? அந்த மனோபலத்தை அதிகப்படுத்துறது பேரு தான் பரிகாரம். அதுதான் அந்த மனோபலத்தை இன்க்ரீஸ் பண்றதுதான் டெம்பிள். அப்போ இந்த கடன் அவதிப்படும் பொழுது அவனுக்கு மனோபலம் குறைஞ்சிருக்கும். கெட்ட தசாபுத்தி நடக்கும் போது அவனுக்கு மனோபலம் குறைஞ்சிருக்கும். அதே போல ஏழரை நடக்கும் போது அவனுக்கு மனோபலம் குறைஞ்சிருக்கும். ஏன்னா ராசி என்பது சந்திரன், ராசியை நெருங்கிறத நம்ம ஏழரை சனின்னு சொல்றோம். அப்ப இந்த மனோபலத்தை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய பொறுப்பு யாருக்கிட்ட இருக்குன்னா சந்திரன் கிட்ட இருக்கு. அப்ப மனோபலம் ஒருத்தனுக்கு நல்லா இருக்கும் போது என்ன இருக்கும்னா அவன் உடம்புல ஹாப்பி ஹார்மோன்ஸ் பயங்கரமா சுரக்கும். மனோபலம் குந்தி இருக்கும் பொழுது என்ன சுத்தி சந்தோஷமா நிகழ்வுகள் நடந்தாலும் அவன் பாடி அதை என்ன பண்ணாது, அக்செப்ட் பண்ணாது. அப்போ இந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் யாரு கொடுக்கிறார் அப்படின்னா அவர் தான் சந்திரன். அப்ப சந்திரனுடைய மறுவடிவம் தான் மகாலட்சுமி. அப்ப இந்த சத்யநாராயண பூஜை பண்ணும் பொழுது அவனுக்கு ஆட்டோமேட்டிக்கலி ஹாப்பி ஹார்மோன்ஸ் நல்லாயிடுது. அதுக்கப்புறம் அவன் நல்லா தூங்குறான். அதுக்கப்புறம் அவன் நல்ல முடிவுகளை எடுக்கிறான். அப்ப இந்த சித்ரா பௌர்ணமி என்பது நம்மளுடைய உடம்புல என்னென்ன ஹார்மோன் எல்லாம் லாக் ஆகிருக்கோ அந்த குட் ஹார்மோன்ஸை இன்க்ரீஸ் பண்ண வேண்டியது. அதனாலதான் நம்ம முன்னோர்கள் சித்திரை பௌர்ணமிய மாலை 6 மணிக்கு மேல குலதெய்வ கோவில்ல போய் பொங்கலிட்டு வழிபாடு செய்வார்கள். ஏன்னா இந்த உடலும் மனமும் கொடுத்தது குலதெய்வம், நம்ம முன்னோர்கள் அவங்கதான். சோ அவங்க இடத்துக்கு போயிட்டு பொங்கலிட்டு அது இனிப்பாக அந்த குடும்பத்தோட உட்கார்ந்து சாப்பிடும் பொழுது அங்க என்ன நல்ல விஷயங்கள்லாம் அந்த வருடத்துல நடக்கணும்னு பேசிட்டு சாப்பிடுறாங்களோ அது அத்தனையுமே நடக்கும். அதனால இந்த சித்ரா பௌர்ணமி என்பது குலதெய்வ வழிபாட்டுல பொங்கலிட்டு வழிபடுறது நல்லது. இல்லையா வீட்டிலேயே பௌர்ணமி வெளிச்சத்தில் நாம பொங்கலிட்டு
சந்திரனை வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த சந்திர ஒளியில சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. மூன்றாவது விஷயம் என்னன்னா, நிறைய நபர்களுக்கு நோய்த்தன்மை ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த நோய்த்தன்மை அனைத்துமே நீங்கணும் அப்படின்னா சித்திரை பௌர்ணமி வருதுல்ல, அந்த டைம்ல கிணற்றுல ஊறக்கூடிய ஊற்று நீர், கிணற்றுல ஊறி இருக்கணும். அது குடிக்கிற தண்ணியா இருக்கணும். இப்ப நிறைய பேர் அந்த மாதிரி தண்ணி கிடையாது, கிராமப்புறத்துலதான் அது இருக்கும். இல்லைன்னா நம்ம ஆறு இந்த மாதிரி இடத்துல ரொம்ப சுத்தமான தண்ணியா இருக்கணும், அதாவது ஊற்று நீரா இருக்கணும். அந்த ஊற்று நீரை கொண்டு ஒரு மண் பானையில வைக்கணும். அந்த மண் பானைய நாம அதுக்குள்ள சிறு முத்துக்கள், நம்ம கடல்ல எடுத்த முத்துக்கள் இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த முத்துக்கள் போட்டு ஒரு காட்டன், வெள்ளை நிற காட்டன் துணியை நம்ம என்ன பண்ணிடணும், அது மேல கட்டிட்டு அந்த பௌர்ணமி சந்திர ஒளியில அந்த பானையை வச்சிடணும். இப்ப இரவு முழுவதும் அந்த சந்திரனுடைய ஒளிய அந்த நீரும் அந்த முத்தும் என்ன பண்ணிருக்கும்னா ஆகர்ஷணம் பண்ணிருக்கும். அந்த சித்ரா பௌர்ணமி இரவு முழுக்க இருந்து அடுத்த நாள் காலையில அந்த நீரை நாம பருகும் பொழுது நம்ம பாடியில சந்திரன் ஆக்டிவேட் பயங்கரமா இருக்கும். இந்த ஊற்று நீர் எங்க இருக்கிறதோ அது பரிகாரம். ஊற்று நீர் இருந்தா மட்டும்தான் ஒரு மனிதன் மனோபலத்தோட இருக்க முடியும். அதனால தான் ஒரு காலகட்டத்துல குளத்துல நீராடிட்டு தான் சுவாமியை பார்க்க சொல்லுவாங்க, ஆற்றுல நீராடிட்டு தான் சுவாமியை பார்க்க சொல்லுவாங்க, இததான் சொல்லுவாங்க, காவிரியில நீராடிட்டு தான் சுவாமியை பார்க்க சொல்லுவாங்க. இப்ப பரிகாரம் செய்யற இடம் எங்க நீங்க முன்னோர்கள்லாம் கவனிச்சு பாத்துறீங்களா? இன்னைக்குதான் கோவிலா போறோம். ஒரு காலகட்டத்துல பரிகாரம் செய்யணும்னாலே ஆத்தங்கரையில உட்காரு, குளத்தங்கரையில உட்காரு, கிணற்றடியில உட்காரு. அப்படின்னா என்னன்னா, பரிகாரம் என்பது யாருக்கு செய்யணும்னா மனோபலமும் உடல் பலமும் குன்றியவன். மனோபலம் உடல் பலம் யாருன்னா சந்திரனுக்குரியது. அப்போ அது இயற்கையிலேயே பூமியில எந்த இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்குன்னா தண்ணீர் ஊறுற இடம். ஏன்னா தண்ணீர் ஊறுறது சந்திரனுக்குரிய இடம். அப்ப ஆறுல ஊறுதா, குளத்துல ஊறுதா, கிணற்றுல ஊறுதா, அப்போ இத அப்படியே அந்த ஊற்று நீரை அதோடைய வேலிடிட்டியே 24 மணி நேரம் மட்டும்தான். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு தண்ணீர்ல சந்திரனுடைய ஆளுமை எத்தனை மணி நேரம் வரை இருக்கும்? 24 மணி நேரம் வரைதான் இருக்கும். அப்ப முதல் நாள் ஆற்று நீரையோ குளத்து நீரையோ கிணற்று நீரையோ எடுத்து ஒரு இரவு முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த நாள் அதை கீழே ஊத்திட்டு திரும்ப ஊற்று நீரை போய் எடுத்துட்டு வைப்பாங்க. இப்படி குடிச்சிட்டு இருந்த வரை நம்ம மனிதர்களுக்கு எந்த நோயும் அல்ல. இப்ப நம்ம எப்படி மாறிட்டோம்? அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு வாட்டர்ல தண்ணி கேனு ஒண்ணு இருக்கு, அது எத்தனை வருஷமா பேக்கேஜா இருக்கு. அப்ப ஆல்ரெடி நம்ம குடிச்சிட்டு இருக்கிறது தண்ணீர் கிடையாது, அது சந்திரன் நீச்சமாகி காலாவதியாகி கிடக்கிறது. அப்ப என்னன்னா உண்மைதுதான். இதெல்லாம் யாருமே, அதாவது நம்மளுடைய வாழ்வியலை மாத்தினதுனாலதான் இன்னைக்கு 90 வருஷம் இந்த ஆயுள் இன்னைக்கு 50 வயசு வரை வாழ்ந்தாலே பெருசுன்னு சொல்லுது. அப்ப இன்னைக்கு யாரு கெட்டு போச்சா? குளம் கெட்டு போச்சா? கிணறு யாரு வீட்லயுமே இல்லையா? அப்ப ஊற்று நீருக்கு வழியே கிடையாதா? அப்போ இங்க மனுஷன் எப்படிமா நிறைய ஆயுளோட வாழ்வான்? அப்போ இது எல்லாம் கெட்டு போச்சு, ஹாஸ்பிட்டல் வளர்ந்து போச்சு. இது எல்லாம் நல்லா இருந்தப்ப ஹாஸ்பிட்டல் எங்கன்னு கேட்டோம். அப்ப என்னன்னா, கலியுகம் என்பது இந்த மாதிரி ஒரு மனிதனை நீண்ட ஆயுளோடு வாழ்விக்கிறதுக்குன்னு பூமியில எந்த அடையாளங்கள்லாம் இருந்ததோ அதெல்லாம் அழிக்கப்படும். அந்த அழிக்கப்படும் பொழுது தெய்வத்தன்மையும் ஒழிக்கப்படும். அப்போ நாத்திகம் வளரும், ஆன்மீகம் குறையும். ஆன்மீகவாதிகள் அவதி ஒருவர், நாத்திகவாதிகள் ஆன்மீகவாதிகள்ல கண்டிப்பா பிரச்சனைகள் வரும். அப்போ ஏன் கடவுள் நம்ம பக்கத்துல வரலன்னா, கடவுள் எந்த வடிவிலெல்லாம் மனிதர்களை காப்பாத்துறாரோ அந்த வடிவு எல்லாத்தையுமே மனிதர்கள் நாம வளருதுன்ற பேர்ல அழிச்சிட்டு இருக்கோம். அப்போ கரெக்டா கொரோனா வந்துச்சா? நிறைய உயிர்கள் சாப்பிட்டுதா? எல்லாத்துக்குமே ஒரே ஒரு பதில், ஊரடங்கு. எல்லா நீர்நிலைகளும் சுத்தமாச்சு. கொரோனா போச்சா? எல்லா நீர்நிலைகளும் உச்சபட்ச அசுத்தல இருந்தது. இயற்கை நம்மள வாரி வாரி சாப்பிட்டதா? இப்ப இங்க மருந்து தீர்வு கொடுத்ததுன்னு நினைச்சீங்களா? வேக்சினேஷன் தீர்வு கொடுத்ததுன்னு நினைச்சீங்களா? கிடையாது. அந்த தனிமைப்படுத்துதல், அந்த இயற்கை தன்னையே புதுப்பிச்சுக்கணும்னு ஆசைப்பட்டது, புதுப்பிச்சது, கொரோனா போயிடுச்சு. ஏன்னா இந்த இடத்துல சந்திரன் அப்படின்றது யாருன்னா நுரையீரல், லங்ஸ். அப்ப நீர்நிலை பாதிக்கப்பட்ட அதே தன்மையில லங்ஸ் தானே கொரோனால ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆச்சு. யாரெல்லாம் ஸ்மோக்கரோ, யாரெல்லாம் அந்த லங்ஸை நல்லா பாதுகாத்துக்கலையோ அவங்க தானே ஃபர்ஸ்ட் கொரோனால போனாங்க. கிராமத்துல கொத்தா மடிதாங்கன்னு எங்கேயாவது கேள்விப்பட்டீங்களா? ஆனா இந்த நீர்நிலைகள் எங்க பாதிக்கப்பட்டதோ அங்க அத்தனை பேரும் இறந்தாங்க. இப்ப புரியுதுங்களா இந்த சந்திரனுடைய வேல்யூ எவ்வளவு முக்கியம்னு? சோ அதை மேம்படுத்துறது தான் இந்த சித்ரா பௌர்ணமி. அப்ப என்னன்னா, இதுல இருந்து நான் சொல்ல வர்றது என்னன்னா, என்னுடைய வாஸ்துல கம்பல்சரி ஒரு வீட்டுல கிணறு தோண்டணும். போர் கிடையாது, கிணறு. அது யாருமே இன்னைக்கு சென்னையில எல்லாம் சாத்தியப்படுத்த முடியாது. ஏன்னா போர் தோண்டாதான் சாக்கடை போறது, எங்க இருந்தாங்க நல்ல தண்ணி ஊறும். அப்ப என்னன்னா, ஏன் கலியுகத்தில் கடவுள் பேரை சொல்லி கூப்பிட்டு நீ வரல அப்படின்னு நிறைய பேர் கேக்குறாங்க இல்லையா? அவர்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய பதில் என்னன்னா, கடவுள்
இருக்கிற அடையாளங்களை எல்லாம் மனிதனுடைய அறிவியல் வளர்ச்சி அழித்து கொண்டிருக்கிறது. Okay. அந்த அறிவியல் எவ்வளவு வளர்ந்தாலும் மனிதனுடைய ஆயுள 100 வயசு வரை தர முடியாது. காப்பாத்துறதுக்கு கண்டுபிடிக்கலாம், ஆனா 100 வயசை தர முடியாது. அந்த 100 வயசை தந்தது நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஆறு, குளம், அந்த ஊற்று நீர் தான். இந்த ஊற்று நீரை எடுத்து எடுத்து டெய்லி ஒருத்தன் குடிக்கிறான்னா அவன் 100 வயசு வரை வாழ்வான். அதனாலதான் கிராமத்துல இன்னைக்கு நல்லா இருக்காங்க. சோ எனக்கு தெரிஞ்சு இன்னும் 10 வருஷத்துல கிராமத்துடைய வேலை தான் அதிகமாகும், சிட்டி வந்து டவுன் ஆகும். ஓகேவா? சோ அதனால இந்த சந்திரனுடைய பலத்தை இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு புனித நதிகள்ல நீராடுறீங்க, கடல்ல நீராடுறீங்க. கடல்ல கொஞ்சம் கவனமா நீராடணும், ஏன்னா அன்னைக்கு கொஞ்சம் அலைகள் எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால இந்த ஆறு, குளம், இந்த மாதிரி புனிதமான இடங்கள்ல நீராடி உங்க பாவத்தை விமோசனம் பண்ணிக்கலாம். சோ அதுதான் சித்ரா பௌர்ணமியோடைய சந்திரனுக்கு இருக்கிற சிறப்பு. சித்ரா பௌர்ணமி. ஸோ பௌர்ணமி அப்படின்னாலே சிவன் வழிபாடு அதிகமா இருக்கு. நிறைய பேர் வந்து திருவண்ணாமலைக்கு கிரிவலம்லாம் போறாங்க. ஸோ இது எதுக்காக சுவாமி? நான் இப்ப சொன்னதுதான், அந்த சந்திர பலம் அதிகமாக்கதான். ஏன்னா சந்திரனுடைய தோஷத்தை தீர்த்த இறைவன் யாருன்னா சிவன் தான். சந்திரன் வந்து தேய்பிறை வளர்ப்பிறை அப்படின்ற நிலை வந்ததற்கு பிறகு அவருடைய ஆற்றல் குறையாம இருக்கணும்னு அந்த சந்திரனுடைய தோஷத்தை தீர்க்க அந்த சந்திரனை எடுத்து தன் தலையில் சூடிக்கொண்டார். அதனாலதான் அவருக்கு பெயர் சந்திரமௌலீஸ்வரர் அப்படின்ற ஒரு பெயர் உண்டு. திருவண்ணாமலை மட்டும் கிடையாது கிரிவலம். எங்கெல்லாம் முருகப்பெருமான் கோவில் இருக்கிறதோ, எங்கெல்லாம் மலையில் ஆலயம் இருக்கிறதோ அத்தனை ஊர்லயும் கிரிவலம் போவாங்க. நமக்கு தெரிஞ்சது திருவண்ணாமலை தான். ஆனா எல்லா கிரி அப்படின்னாலே, கிரினா மலை, எந்த இடத்தில் மலையில இறைவன் இருக்கிறாரோ அங்க அத்தனை இடத்துலயுமே கிரிவலம் போறது நன்மை. காரணம் என்னன்னா, இப்ப கிரியும் பிரம்மீடும் ஒண்ணுதான். இப்ப மலையையும் பிரம்மீடையும் நீங்க ஒன்னா பார்க்கலாம். இயற்கை அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் போது இந்த கூர்மையான பொருள் நிறைய காந்த புலத்தை ஈர்க்கும். சோ அந்த டைம்ல நம்மளும் சேர்ந்து பயணிக்கிறோம்ன்ற பட்சத்துல நம்மளுடைய பிரார்த்தனை வந்து முழுவதுமாக நிறைவேறும். சித்ரா பௌர்ணமியில நீங்க என்ன பிரார்த்தனை வைக்கிறீங்களோ நிறைவேறும். என்ன பொறுத்தளவுல இப்போ கிட்டத்தட்ட 5 வருஷத்துல சித்ரா பௌர்ணமியில திருவண்ணாமலை நடக்கிறதுக்கு இது கிடையாது. ஆனா என்னைக்கு போனாலும் அது ஒரே பலன் தான். பட் மற்ற ஆலயங்கள்ல, திருவண்ணாமலை மட்டும் ஸ்பெசிபிக்கா இல்லாம உங்க ஊர்லயே நிறைய மலை தொடர்புடைய கோவில்கள் இருக்குன்னா அங்கேயும் போனாலும் அதே பலன் தான். அதனால இந்த மனமும் உடலும் சஞ்சலப்படாத வழிபாடுதான் சரி. ஒருத்த மேல ஒருத்த ஏறிட்டு போறது, இடிச்சிட்டு போறதுன்றது, பேசிட்டு போறதுன்றது அது வேஸ்ட். அது சுவாமி பார்க்கவே மாட்டார். அதனால நிறைய ஊர்கள்ல மலைகள் இருக்கு, நிறைய ஊர்ல இறைவன் இருக்காரு. உங்களுக்கு எங்க நியர்பை நல்லா பாதுகாப்பா இருக்கோ அங்க கிரிவலம் பண்ணினா நம்ம மனசுல என்ன நினைச்சிருக்கோமோ அது நடக்கும். ஸோ இவ்வளோ நேரம் உங்களோட நேரத்தை ஒதுக்கி நிறைய விஷயங்களை எங்களுக்காக ஷேர் பண்ணதுக்கு நல்லதுமா. வெற்றிவேல் முருகா.